ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் அம்மு சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு ஒரு வீடியோவோட வந்திருக்கேன். அது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் நான் எதுக்காக கஷ்டப்பட்டேனோ அதுக்கான பலன் கிடைச்ச ஒரு தருணம் இது. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் ஆட்சன்ஸ். கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து எனக்கு இன்னைக்கு வந்து லெட்டர் வந்திருக்கு. அதாவது பின் நம்பர் வந்திருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 2 வருஷம் நான் வந்து பொறுமையாக கஷ்டப்பட்டதுக்கு இன்றைக்கி எனக்கு பலன் கிடச்சிருக்கு. பின் நம்பர் அனுப்பிச்சிட்டாங்க. இதை நான் திருப்பி வந்து இந்த பின் நம்பரை நான் திருப்பி அவங்களுக்கு அனுப்பணும். அனுப்பிட்டா என்னோடய வேலை முடிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த லெட்டர் வரதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னோடய சப்ஸ்கிரைபர். நீங்கள் மட்டும்தான். நீங்கள் இல்லைன்னா இந்த லெட்டர் வந்து இன்றைக்கி நான் இந்த பின் நம்பர் வந்து என் கையில் நான் வாங்கியிருக்க மாட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த தருணத்தில். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் வந்து ஒரு 2 வருஷமாக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு முடியாத வீடியோஸ் தனியாகவே எல்லாமே எடுக்கணும், பண்ணணும், செய்யணும்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு பின்னாடி ஆரம்பித்தவங்க எல்லாருமே வந்து ரீச் பண்ணிவிட்டு எல்லாமே அமௌண்ட் எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னும் போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சு. ஆனாலும் நான் பொறுமையாக வந்து சரி, நமக்கும் ஒரு நாள் இந்த லெட்டர் நம்மளும் கையில் வாங்குவோம் அப்படின்ட்டு நான் விடாமுயற்சியாக நான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி அதை வந்து நான் அச்சீவ் பண்ணிட்டேன். ரொம்பவே எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இது என் கையில் வாங்கினது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதுக்கு எல்லா ப்ராசஸிங் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் பண்ணிட்டு வந்துட்டு தான் இருந்தேன். அட்ரஸ் வெரிஃபிகேஷன் அது இது எல்லாமே பண்ணிட்டு தான் வந்துட்டு இருந்தேன். தெரியாமல் கூட தெரிஞ்சு கேட்டு பண்ணிட்டு கூட நான் இவ்வளோ தூரம் வந்துட்டேன். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி மறுபடியும் மெயில் அனுப்பிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி அட்ரஸ் வெரிஃபிகேஷனுக்காக மெயில் அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த அட்ரஸ் வெரிஃபிகேஷனும் நான் பண்ணி கொடுத்துட்டேன். பண்ணி 10 நாள் ஆச்சு. 10 நாள் ஆகிட்டும் இன்னும் லெட்டர் வரலையே அப்படின்ட்டு நான் யூடியூப்லலாம் சர்ச் பண்ணி பார்ப்பேன். நிறைய யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்ப்பேன். இந்த மாதிரி இந்த மானிட்டேஷன், இந்த லெட்டர், கூகுள் ஆக்ஷன்ஸ் லெட்டர்லாம் எல்லாம் எப்படி வரும், என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவாக சர்ச் பண்ணி பார்ப்பேன். அதே மாதிரி பார்க்கும்போது தான் அவங்களுக்கு எப்படிலாம் வந்துச்சு அதே மாதிரி தான் எனக்கும் வந்து மெயில் அனுப்பிச்சிருந்தாங்க. அப்பா மெயில் வந்துடுச்சுடாப்பான்னு சொல்லிட்டு நானும் வந்து அவங்க சொன்ன மாதிரி ப்ராசஸிங் எல்லாமே ஒன்றா பண்ணேன். இது பண்ணி வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஆயிடுச்சு. இன்றைக்கி காலையில் தான் நான் நினச்சேன், இன்னைக்கு காலையில் இல்லை, சாட்டர்டே வந்து நான் நினச்சேன், இன்னமும் வரலையே லெட்டர், இன்னமும் நம்ம வீடு தேடி வரலையே, அட்ரஸ் வெரிஃபிகேஷன் தப்பாக எதனா கொடுத்துட்டோமா, இல்லை எதனா ரிஜெக்ட் ஆகிடுச்சா அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். சரி, சண்டே ஒரு நாள் பொறுப்போம், இன்றைக்கி சண்டே லீவு, நாளைக்கு போஸ்ட்மேன் வராங்களா அப்படின்னு காலையில் இன்றைக்கி தூங்கி எழுந்ததுலேருந்து இதே தான் மைண்டில் ஓடிட்டு இருந்தது. சரி, மதியம் ஆகி கூட வந்து லெட்டர் வரா மாதிரியே தெரியல எனக்கு. பண்ண நம்ம நேரடியாக போஸ்ட் ஆஃபீஸ்க்கே போயிடலாம். போஸ்ட் ஆஃபீஸ்க்கே போயிட்டு அங்கேயே போய் கேட்டு பார்ப்போம். இந்த மாதிரி தனலட்சுமின்ற பேரில் கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து எதனா ஒரு போஸ்ட் வந்திருக்கா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கலாம் அப்படின்னு பையனுக்கு சாப்பாடு கொடுக்க மதியம் போவேன். நான் சாப்பாடு கொடுத்துட்டு அப்படியே போஸ்ட் ஆஃபீஸ் போகலான்னு பார்த்தா, நான் போய் இப்போ ஸ்கூல் கிட்ட வாசலில் போய் நிற்கிறேன். எதிர்ச்சியாக வந்து கடவுளே நேரில் வந்த மாதிரி போஸ்ட்மேன் வந்து கிராஸ் ஆனாங்க. அங்கேயே அவரை பிடிச்சி நிறுத்திட்டு, ஆனால் இந்த மாதிரி தனலட்சுமின்ற பேரில் வந்து எதனா கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து எங்கன்னா லெட்டர் வந்திருக்கா பாருங்கன்னு சொன்னேன். வந்திருக்குமான்னாரு. சொன்னவொடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அங்கேயே வந்து சைன் பண்ணிவிட்டு இதை நான் என் கையில் வாங்கிக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை நான் இன்னும் ஓப்பன் பண்ணவே இல்லை. இது அப்படியே உங்ககிட்ட காட்டணுன்றதுக்காக அப்படியே வச்சுருக்கேன். ஆனால் இன்றைக்கும் இதை நான் ஓப்பன் பண்ண மாட்டேன். ஏன்னா இன்றைக்கி அமாவாசைக்கு மறுநாள் அறமட்டுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி எந்த காரியமும் செய்யக்கூடாது. அதனால் நாளைக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பின் நம்பர், இதுக்குள்ளே ஒரு சீக்ரெட் பின் நம்பர் இருக்குது. அந்த பின் நம்பரை நான் வந்து அனுப்பிச்சி விட்டுட்டுறேன். அது எப்படின்னு கூட எனக்கு தெரியாது. இது ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்க ப்ராசஸ் பை ப்ராசஸ் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் பண்ணணும் போல இருக்குது. அந்த மாதிரி பண்ண போகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய உறவுகள் நீங்கள் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். எனக்கு அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, சித்தப்பா, சித்தி, மாமா, மாமி எல்லாமே என்னோடய உறவுகள் நீங்கள் மட்டும்தான். நீங்கள் இல்லைன்னா என்னோடய சாத்தியமே கிடையாது. நான் லைவ் போடுறது கூட உங்ககிட்ட கொஞ்ச நேரம் சந்தோஷமாக பேசணும் அப்படின்றதுக்காக தான். என்னோடய உறவுகள் நீங்கள் தான். பேட்ஸ் கமெண்ட் நிறைய வந்தாலும் எல்லாத்தையும் விட்டு தள்ளிட்டு அதெல்லாம் வந்து தூக்கி போட்டுட்டு நல்லா கமெண்ட் பண்ணுறவங்ககிட்ட மட்டும்தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 1000 பேர் வரணும்னு அவசியம் இல்லை. 10 பேர் 20 பேர் வந்தால் கூட நல்ல கமெண்டோட வாங்க, நல்லபடியாக பேசுங்க, சந்தோஷமாக இருக்கலாம். என்னையும் உங்கள் குடும்பத்தில் ஒத்தியாக சேர்த்துக்கோங்க. நீங்களும் என் குடும்பத்தில் ஒத்தராக நினச்சி தான் நான் வந்து லைவ் போட்டுட்ருக்கேன், வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக கடைசி வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இதே மாதிரி சப்போர்ட் எனக்கு எப்பவும் பண்ணுங்கள். இதுக்கு மேலே நான் லைவ் போடுறது, ஷார்ட்ஸ் போடுறது ரொம்ப முக்கியம் கிடையாது. வீடியோஸ் மட்டும்தான் போடணும். கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வீடியோஸ் நான் போடுறேன். என்னோடய வீடியோஸ்க்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்குற ஒரு வியூ தான் வந்து என்னை எங்கேயோ எடுத்துகிட்டு போகுது. கண்டிப்பாக வீடியோஸ் போடுறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, நான் இந்த பின் நம்பரை நாளைக்கு நான் வந்து அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே, இந்த வீடியோ இதை சொல்லணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணேன். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே, டாடா, பை பை.